இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து லீ சாட்லே பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்கறது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து பெருசாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா மீத்தேன் மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் ரியாக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்ஷியலாக தான் பண்ணுறாங்க. பார்ஷியல் ஆக்சிடேஷன் தான். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆக்சைஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்து கிடைக்கும். பார்ஷியல் ஆக்சைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த கேபி வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து வெரி ஈஸி தான். அப்போ ஏல வந்து நமக்கு என்ன முதல்ல வந்து கேபி வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ கேபி நம்ம என்ன எழுதுவோம்? ப்ராடக்டோட ப்ரெஷர் டிவைட் பை ரியாக்டன்டோட ப்ரெஷர் இல்லையா? அப்போ ப்ராடக்டோட ப்ரெஷர் நமக்கு என்னது? ப்ரெஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன்ட்டு ப்ரெஷர் ஆஃப் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன். ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் த ஹோல் பவர் நமக்கு என்ன வரும்னா 3 வந்து வரும். டிவைட் பை ஏன்னா அதுக்கு 3 மாலிகுல்ஸ் வந்துருக்கு இல்லையா? அதனால் நம்ம வந்து 3 வந்து வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ப்ரெஷர் ஆஃப் வந்து CH4. ஸோ ப்ரெஷர் ஆஃப் வந்து CH4. தென் நமக்கு என்ன பண்ணால் ப்ரெஷர் ஆஃப் வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் வந்து வரும். ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து வரும். இதான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபியோட வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா பியில் வந்து நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? ஹவு வில் த வேல்யூ ஆஃப் கேபி அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் மிக்சர் வில் பி அஃபெக்டட் பை இன்க்ரீசிங் இன் ப்ரெஷர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெஷரை வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் கம்மியாக இருக்குதோ அந்த பக்கம் நமக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் ரியாக்டன்ட் சைடில் நமக்கு எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. ப்ராடக்ட் சைடில் எத்தனை கேஸ் மாலிகுல்னா 4 கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது எங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குதோ அந்த பக்கம் நமக்கு வந்து மூவ் ஆகும் இல்லையா? அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ பேக்வர்ட் டைரக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது? ரியாக்டன்டோட ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டினாமினேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் கேபி வேல்யூ வந்து மாறாது. அதே வேல்யூ தான் நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பியில் வந்து செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்க்ரீசிங் இன் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்போ நமக்கு என்ன பண்ணால் ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். அப்போ ரியாக்டர்லேருந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக வந்து நமக்கு வந்து மாறும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட வேல்யூ வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நமக்கு வந்து ப்ராடக்டோட இது ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேபியோட வேல்யூ நமக்கு வந்து மாறாது. அப்போ ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். அது வந்து எண்டோதெர்மிக்காக இருக்கிறதுனால. பட் வந்து கேபி வேல்யூ வந்து நமக்கு வந்து மாறாது. மூணாவது என்ன பண்ணுறாங்க? கேட்டலிஸ்ட். அப்போ கேட்டலிஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனால அந்த ஈக்லிபிரியம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் ஃபார்வர்ட் டைரக்ஷனும் போகாது, பேக்வர்ட் டைரக்ஷனும் போகாது. அது வந்து அப்படியே தான் இருக்கும். பட் ஈக்லிபிரியம் வந்து குயிக்காக அட்டைன் ஆகிடும். பட் ஈக்லிபிரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையோ பேக்வர்ட் டைரக்ஷன்லையோ நமக்கு வந்து மூவ் ஆகாது.